வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதம மந்திரியின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய நிலையில் மாநில அரசு செயல்படுத்தாது என்று அறிவித்தார். ஜாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை தவிர்த்து கைவினைஞர்களுக்காக மிகவும் உள்ளடக்கிய மற்றும் விரிவான திட்டத்தை தமிழ்நாடு அறிமுகப்படுத்தும் என்று அவர் கூறினார். மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சிக்கு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் மத்திய திட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விஸ்வகர்மா திட்டம் குறித்த கவலைகளை முன்வைத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனவரி 4 கடிதம் எழுதியிருந்ததை ஸ்டாலின் நினைவுபடுத்தினார். இந்த கவலைகள் சாதி அடிப்படையிலான தொழில்களை வலுப்படுத்தும் திட்டத்தின் திறனை மையமாக கொண்டிருந்தன. இத்திட்டத்தை ஆய்வு செய்ய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு பல முக்கிய மாற்றங்களை பரிந்துரைத்தது. பின்னர் அவை மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது. குழுவின் முதன்மை பரிந்துரை விண்ணப்பதாரர்களின் குடும்பங்கள் பாரம்பரியமாக குறிப்பிட்ட வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ற தேவையை நீக்குவதாகும். பட்டியலிடப்பட்ட தொழில்களை தொடரும் எவருக்கும் இந்த திட்டத்தை அணுக முடியும். மற்றொரு குறிப்பிடத்தக்க ஆலோசனையானது குறைந்தபட்ச வயது வரம்பை ஆகஸ்ட் 1935 உயர்த்துவது. குடும்ப வர்த்தகத்தை தொடர தெரிந்த முடிவுகளை எடுக்கும் தனிநபர்கள் மட்டுமே பயனடைவார்கள். கூடுதலாக கிராமப்புறங்களில் உள்ள பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பு கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பதிலாக கிராம நிர்வாக அதிகாரிகளின் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று அரசு பரிந்துரைத்தது. இருப்பினும் இந்த முன்மொழியப்பட்ட மாற்றங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு தவறிவிட்டதாக முதல்வர் விமர்சித்தார். மார்ச் 15 அன்று மத்திய அமைச்சரின் பதிலில் மாநிலத்தின் பரிந்துரைகள் பற்றிய குறிப்பு எதுவும் இல்லை என்று ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். இதனால் தமிழகம் திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் நிராகரிப்பதை தவிர வேறு வழியில்லை. இந்த முடிவு சமூக நீதி மற்றும் உள்ளடக்கியமைக்கான மாநில அரசின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கைவினைஞர்களை திறம்பட ஆதரிப்பதற்காக சாதி அல்லது குடும்ப தொழிலின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் முழுமையான ஆதரவை வழங்கும் தனது சொந்த திட்டத்தை தொடங்க தமிழ்நாடு திட்டமிட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட மாநில திட்டமானது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் வகையில் கைவினைஞர்களின் தேவைகளுக்கு ஏற்ப நிதியுதவி, திறன் பயிற்சி மற்றும் விரிவான வளர்ச்சி நடவடிக்கைகளை உள்ளடக்கும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.